குதிங்க. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? டேய் சின்ராசு, பெரியசாமி, சீக்கிரம் வாங்கடா. ஆடு குட்டி போட போகுது. நீ பார்த்து போயிட்டு வா. சீக்கிரம் வா. எல்லையம்மா தாயே, எத்தனை வருஷம் கழிச்சு கருணை காட்டியிருக்க. ஏய் வாடா வா. என்னாச்சுப்பா? நம்ம எல்லையம்மா நாடு குட்டி போடுதுடா. பாத்து பாத்து பத்திரம். பொறுமையா. டேய் போய் உன் தம்பி கிட்ட காட்டு. சின்ராசே! ஐயோ எப்புள்ள சின்ராசு, சின்ராசு. என் தம்பி சின்ராசு கண்ணு முன்னாடி செத்ததை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. என்ன மன்னிச்சிடுறா தம்பி. அணிலிருந்து தண்ணினா எனக்கு ரொம்ப பயம். அம்மா எல்லையம்மா, நீதான் எங்களை காப்பாற்றணும் தாயே. ராஜண்ணனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. எங்க அப்பா தம்பியோட சடலத்தை விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்தாங்க வாங்கிங்க ராஜண்ணா, எல்லையம்மனுடைய கெடாவை உங்க கையில கொடுக்குறேன். வாங்கிக்கப்பா, பத்திரமா பாத்துக்கோ. அங்க என் சின்ன பையன் சின்ராசு செத்து கிடக்குறான். இப்ப இதை நான் வாங்கிக்கிட்டா அது தப்பாயிடும். சாபம் உன் பெரிய பையன் பாத்துக்குவான், நீ போகாத. ஊருக்காரங்க உயிரை விட உன் பையன் செத்தது முக்கியமா? பரவாயில்ல வாங்கிக்க. நீ அழுததெல்லாம். இவன் மேல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிங்க. அன்னைக்கு எங்க அப்பா கடாவை தன்னோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. இங்க பாருப்பா, நீ பிறந்த இத்தனை வருஷத்துல என்னைக்காச்சும் இந்த ஊர்ல நீ மழை பெஞ்சு பார்த்திருக்கியா? இந்த ஊர்ல இந்த மாதிரி சாவு ஏன் நடக்குதுன்னு எப்பயாச்சும் நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? எல்லையம்மா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ரொம்ப மோசமான ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுச்சு. நோய்வாய்ப்பட்டு ஜனங்க சாகிறத பார்த்த பெரிய ஜமீன் இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அந்த சமயத்துல நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. எல்லையம்மா ஜமீனோட கனவுல வந்து காட்சி தந்தாங்க. ஊர் ஜனங்க தினமும் துணி துவைக்கிறாங்களே, அந்த கல்லா இருக்கிறது நான் தான். மணி கட்டி விட்டு 12 வருஷத்துக்கு ஒரு கடாவை என் பேர் சொல்லி வளர்த்து திருவிழால எனக்கு பலி கொடுங்க. அப்படி பண்ணா எந்த நோயும் வராம பசி பஞ்சம் இல்லாம உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னாங்க எல்லையம்மா. உடனே ஜமீன் ஊர்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து எல்லையம்மாவை எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து ஊர் நல்லா செழிப்பா இருந்தது. ஆனா இப்ப வந்த சிக்கல் என்னன்னா, கடந்த 2 காலகட்டமா எல்லையம்மன் பேரை சொல்லி வளர்த்த கடா திருவிழாவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் செத்து போச்சு. இன்னொன்னு 10வது வருஷத்துல செத்து போச்சு. ஊர்ல சாவு பஞ்சம் பசின்னு வாடிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்ச இந்த ஊர் வழக்கப்படி இதோ இப்ப இருக்கிற இந்த கெடாதான் நமக்கு இருக்கிற கடைசி அவகாசம். இந்த கெடாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை இந்த ஊர் நமக்கு கொடுத்திருக்கு. அந்த நேரத்துல நான் கொல்லி வச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னா அது நியாயம் கிடையாது இல்லப்பா. அப்பா
அவ்வளவுதானே தவிர உன் தம்பி சின்ராசு மேல எனக்கு பாசம் ஒண்ணும் இல்லாம இல்லடா. என்னங்கய்யா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல தாத்தா, இந்த ஊர்ல ஏதோ நோய் தொற்று பரவுதாமே. இது நோய் இல்ல சாரு, சாபம். எல்லையம்மன் தாயி கருணை காட்டல. இங்க எல்லார்கிட்டயும் ரத்த பரிசோதனை எடு. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. உட்கார்றா. போயிட்டு எப்ப வருவீங்க? இப்பதானே போறேன், முடிவெல்லாம் முதல்ல வரட்டும். இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். என்ன ராஜண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்காயா? ஆமா, ஊர்ல எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டேன். உன் சின்ன பையன் எப்படி செத்தான்? அவன் கிணத்துல விழுந்து செத்துட்டாயா. எது, ஊர்ல எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்களே அந்த கிணறா? ஆமாயா. அங்கதான் நாங்க எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கோமே, நீங்க பாக்கலையா? நீங்க எல்லாம் படிச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இவனையாச்சும் படிக்க வைக்க போறியா இல்ல ஆடுதான் மேய்க்க போறானா? படிக்க எங்க வைக்கிறேங்க. படிக்க வைக்க போற? இந்த எஜமா இருக்கிற வரைக்கும் உங்களால அதெல்லாம் முடியாது. உட்கார்றா. படிப்பறிவு இல்லாம உயிரை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு எங்க அப்பா முடிவெடுத்தாரு, எப்படியாச்சும் என்ன படிக்க வைக்கணும்னு. வாழ்க்கையில முதல் தடவையா புதுசா உன்னை பார்த்தேன். ஏய், சீக்கிரம் படிப்பு. சீக்கிரம். இதெல்லாம் ஆனா அங்க எடுத்து படிக்கிறதெல்லாம் எழுதுங்க. ஜமீன் பசங்க தான். ஏய் பெரியசாமி, பெரியசாமி. வணக்கம் சார். எங்க பள்ளிக்கூடத்துக்கு இவர் தான் வாத்தியாரு. 20 வருஷமா எங்க ஊருக்கு இவர் தான் பாடம் நடத்துறாரு. சரி, என்னோட பையனை நான் பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு வந்திருக்கேன் சாரே. என்னையா காலையிலே வந்து கதை சொல்லிட்டு இருக்க? சரி சரி. துரப்போ துரப்போ. ஏய் வார்த்தை. வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் டீச்சர். எழுத எழுது. ஏய் எழுது எழுது. அம்மா அம்மா. இலை இலை. உரல் உரல். ஊதல். உரல். ஐயோ இவன் கூட தள்ளி போ ராஜனா. ரைட், பள்ளிக்கூடம் முடிஞ்சது. அது இல்ல, நான் இங்க எதுவுமே பண்ண முடியாது. போய் எஜமான்கிட்ட அனுமதி கேளு. அவர் என்ன சொல்றாரோ அப்படி பண்ணலாம். சரி சரி. எடுத்து கும்பிடுறேன். என் புள்ள, வேலைக்கு மட்டும் சரி. ஒல வச்சிராத ராஜண்ணா. யாருப்பா இந்த எஜமா? ஊர்ல எத்தனையோ எஜமான் குடும்பம் இருந்தோ இந்த ராஜராஜ எஜமான் குடும்பம் மட்டும்தான் ரொம்ப வருஷமா இந்த ஊரை ஆண்டுட்டு இருக்காங்க. காரணம் அவங்க மேல இருக்கிற பக்தியும் மரியாதையும் தான். அவங்க பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து அவங்க குடும்ப வாரிசுங்களுக்கு எல்லையம்மனோட அருள் கிடைச்சி குறி சொல்லுவாங்க. அந்த குடும்பம் அவ்வளவு பயபக்தியோட இருக்குங்கிறதுனால எல்லையம்மா அவங்க மேல குறி சொல்லுவாங்கிறது ஊரோட நம்பிக்கை. அதனால தான் ராஜராஜ எஜமானுடைய வாரிசை எல்லையம்மன் வாரிசாவே பார்ப்பாங்க.